பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா பட்டிகேஸ்வர் தத்துக்கு கிடைக்கல. ஆனா இந்த இடத்துல தூக்கு தண்டனை கிடைக்காதது பட்டிகேஸ்வர் தத்துக்கு பெரிய அவமானமா இருந்துச்சு. அவரு நான் மட்டும் விடுபட்டு போயிட்டேன், எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு மனசுடைஞ்சு போயிட்டாரு. பகத்சிங் அவருக்கு ஆறுதலா கடிதம் எழுதினாரு. பரவாயில்ல தம்பி விடு, இதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொன்னாரு. இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பஞ்சாபோட முதலமைச்சரான ராம்கிஷன் அவர்கள், உங்க உடல்நிலை சரியில்லை, கடைசியா நாங்க ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு தன்னுடைய இறுதி சடங்க பகத்சிங்கோடைய சமாதிக்கு பக்கத்துல பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதான் கேட்கப்படணும். மரணத்திலையும் உயர்ந்தவங்களுடைய சேர்க்கை அப்படிங்கறது இருக்கணும். நான் இறந்தா என்னுடைய இறுதி சடங்க பகத்சிங்குக்கு பக்கத்துல செய்யுங்கன்னு சொன்னார். அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. இங்க 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஆனா எனக்கு இங்க கிடைக்கவே இல்ல. பரவாயில்ல, இப்ப பிடிச்சுப்பேன் நான் அத. ஹுசைனிவாலால பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு இவங்க சமாதிக்கு பக்கத்துல பட்டுகேஸ்வரரோட சமாதியும் இருக்கு.